ஹலோ ஆல், இது வந்து சண்டேயோட vlog தான். ஜென்ரலாக துபாயில் வந்து சண்டே இல்லாட்டி வீக்கெண்ட் ஆச்சுனாலே சில பேர் எப்படின்னா வீக் டேஸ் ஃபுல்லாக வந்து பிஸியாக போயிட்டுருக்கோம், சரி சண்டே மட்டும் நம்ம வந்து நல்லா சாப்பிட்டு வீட்டிலேயே வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து ஃபுல்லாக நம்ம ஆஃபீஸ் தான் போயிட்டுருக்கோம், நம்ம வந்து வெளியே போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. எங்களோட பிளான்ஸ் எப்படி இருக்கும்னா, எங்களுக்கு வந்து இங்கே என்னோட கசின்ஸ் எல்லாமே இங்கே இருக்காங்க. அதனால நாங்கள் ஒரு துபாயில் இருக்க கசின்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் வந்து டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணிவிட்டு வீக்கெண்ட் வந்து எல்லா வீக்கெண்டும் இல்லை, எப்போவாது ஆல்டர்னேட் வீக்கெண்ட்ஸ் இல்லாட்டி மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி பிளான் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்பாட்டை வந்து டிசைட் பண்ணிவிட்டு ஃபைனலாக சொல்கிற ஒரு ஸ்பாட்டாக இருக்கும். ஃபைனலாக போகிறது வந்து மம்சார் பீச் தான் போய் குளிச்சுட்டு வருவோம். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். அதிகமாக வந்து சேம் லொக்கேஷன் போனது வந்து பார்த்திங்கன்னா மம்சார் தான் போயிருக்கோம். இந்த வாட்டி வந்து சரி லாமர் பீச் போகலாம் அப்படின்னு ஒரு டிசிஷனில் வந்து இப்போ லாமர் பீச் தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் வந்து ஒரு ஃபேமிலியை வந்து நாங்கள் பிக்கப் பண்ணிட்டு போயிடுவோம். இன்னொரு காரில் வந்து மற்றவங்க எல்லாம் சேர்ந்து அப்படி வந்துடுவாங்க. ஆன் த வேல புர்ஜ் கலிஃபாவோட வியூ பாருங்கள், செம்மையாக தெரியுது. கிளாஸ் மூடி இருக்கிறதுனால கொஞ்சம் பிளராக இருக்க மாதிரி இருக்குது. ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து லாமர் ரீச் ஆகிட்டோம். இன்னொரு 10 மினிட்ஸில் வந்து ரீச் ஆயிடுவோம். இந்த ஏரியாவில் உள்ள பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியும், பயங்கர காஸ்ட்லியான ஏரியா. அதனால மேக்ஸிமம் இங்கே வந்து வெஸ்டர்ன் பீப்புள் தான் நம்மளால் பார்க்க முடியும். பீச் விசிட் பண்ணுறதுக்கு வந்து எல்லாருமே வருவாங்க. ஆனால் இந்த ஃப்ளாட் எல்லாம் வாங்கி இங்கே ஸ்டே பண்ணியிருக்கவங்க வந்து மேக்ஸிமம் வந்து வெஸ்டர்ன் பீப்புள் தான் இருக்காங்க. ஒரு பில்டிங்கும் வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக, அவ்வளோ பார்க்கவே ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்கும். டைரெக்டாக பார்க்கும்போது எல்லாமே வந்து ப்ரைவேட் வில்லாஸ் நிறைய இருந்துச்சு. ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போகும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது இந்த பில்டிங் எல்லாம் பாருங்கள், இது வந்து ஒரு காலனி மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து இந்த ரோட்டில் வந்து தப்பாக வந்துட்டோம். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் ரோடுக்குள்ளே தான் போகணும். தெரியாமல் வந்து முன்னாடியே வந்து உள்ளே வந்துட்டோம். அதனால இது வந்து ஒரு டெட் அண்ட் மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் வந்து யூட்டர்ன் எடுத்துகிட்டு திருப்பி போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் ரோடுக்கு தான் நம்ம வந்து உள்ளே போகணும். இப்போ வந்து உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து பார்க்கிங்கில் வண்டியை போட்டுட்டு ஆளுக்கு ஒரு லக்கேஜாக எடுத்துகிட்டு உள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னொரு காரில் பாதி கேங் வரணும். அது வரைக்கும் போயிட்டு எங்கேயாவது ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு டீ குடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டோம். ஆக்சுவலாக இந்த பீச்சுக்கு வந்து நைட்டு வந்தால் இன்னும் செமையாக இருக்கும். ஏன்னா மேலே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து லைட்டு தான். நடக்கிற வழியில் எல்லா இடத்துலையுமே வந்து லைட்ஸ் நிறைய போட்டிருப்பாங்க. நைட் வந்து செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் நாங்கள் குளிக்கணுன்றதுனால சரி வெயில் டைம் வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால காலையில் வந்திருக்கோம். இங்கே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறைய வெஸ்டர்ன் பீப்புள் வந்து குளிச்சுட்டு சன் பாத் எடுத்துகிட்டு அப்படி ரிலாக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. நாங்கள் வந்துட்டு இங்கே ஒரு டீ ஷாப் ஒன்று இருந்துச்சு. அதனால எல்லோரும் ஆளுக்கு ஒரு டீ, அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு ஜூஸு எல்லாம் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். இப்போ தான் வந்து சேர்ந்துருக்கோம். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு சும்மா ஜாலியாக அரட்டை அடிச்சிட்டு இருந்தோம், ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு. அப்புறம் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் கடலில் போய் நல்லா ஜாலியாக குளிச்சுட்டு ஒரு 3-4 ஹவர்ஸ் கிட்ட குளிச்சிருப்போம். குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் சேர்ந்து டின்னர் முடிச்சுட்டே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே உள்ள பீச்லலாம் எப்படின்னா, குளிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நல்ல தண்ணியில் குளிக்கிறதுக்காக ஷவர் தனியாக இருக்கும், ஓப்பனாகவே இருக்கும். அந்த ஷவரில் குளிச்சுட்டு இது வந்து ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது எல்லாமே வந்து ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம். அப்படியே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பி வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹோட்டல் தான் போனோம். ஹோட்டல் போயிட்டு எல்லோரும் வந்து நல்லா திருப்தியாக பரோட்டா சிக்கன் எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா அடுத்து மண்டே வந்து எல்லாருக்குமே ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு சீக்கிரமாக போய் சேர்ந்தால் தான் அடுத்த நாளுக்குள்ளதெல்லாம் ரெடி பண்ண முடியும். அதனால் டின்னர் முடிச்சுட்டு கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பி வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இப்படி தான் இந்த வாரம் சண்டே வந்து போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.